அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். இது சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஜாதகம். இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழிலதிபரோட ஜாதகம். நமக்கு நான் அவர்கிட்ட வேலை செஞ்சிருக்கேன். என்னோட பழைய கம்பெனியோட எம்டி அவர். அவர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க அனுப்பியிருந்தார். என்ன விஷயம்னாக்கா, அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் அவர்கிட்ட தான் ஜாதகம் பார்ப்பாராம். ஆனால் அவர் சொன்னபடி எந்த நிகழ்வுகளும் சரியாக நடக்கலை. பட் நீங்கள் என்ன வித்தியாசமாக சொல்கிறீங்களே, எனக்கு தொழில் எப்படி இருக்குது, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, வருமானம் வர மாதிரி இருக்கானா வர மாட்டேங்குது, என்ன விஷயம் தெரியல. ஆனால் நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு கரெக்டான இந்த நாம் செய்கிற தொழில் மூலிமா கரெக்டான அந்த வருமானம் வரல, ஏதோ ஒரு இடம் ஸ்ட்ரக் ஆகுது, அதை என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் முதல் வேலையாக நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட நேரம் கரெக்டாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். அப்புறம் தான் நம்ம ஜாதகமே பார்ப்போம். அதுபடி இந்த ஜாதகர்கிட்ட அவர் வாழ்க்கையில் நடந்த 2 இன்சிடென்ட் கேட்டோம்னா அவர் அவரோட திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லியிருந்தாரு, திருமணமான தேதி. அதுபடி பார்க்கும்போது அவர் சொன்ன தேதிக்கும் நம்ம கரெக்ட் பண்ண தேதிக்கும் ஒரு 3 நிமிஷம் 9 செகண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதை கரெக்ட் பண்ணி நம்ம இவருக்கு நம்ம ஜாதகம் பார்த்து, நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் ஜாதகம் பார்த்து நம்ம பலன் சொன்னோம். அது என்ன அப்படின்றது இப்போ இந்த ஜாதக ஆய்வில் பார்ப்போம். இது ஒரு ஆணோட ஜாதகம். அவருக்கு வயசு 56 வருஷம் முடிஞ்சு 11 மாதம் 18 நாள் ஆகுதுங்க. பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மகரம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமாக என்ன போயிட்டு இருக்கு, கடகம் போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி யாருங்க, சந்திர பகவான். அவர் எங்க இருக்காரு, 4ஆம் வீடான துலாம்ல இருக்காரு. சரிங்களா? அப்போ இந்த 10 வருஷம் ஜாதகன் எண்ணங்கள் சிந்தனைகள் எதை பற்றி இருக்கும், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, தாயோட சிந்தனை இவரோட சிந்தனையும் கூட ஒன்றா கூட இருக்கலாம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். இவரோட கேள்வி என்னதுங்க, தொழில் பற்றி. ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி சரியா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதுபடி பார்க்கும்போது இவருக்கு இயங்கும் நட்சத்திரம் இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி சனி பகவான் எங்க இருக்காரு, 10ஆம் வீடான மேஷத்துல இருக்காரு. அப்ப 10ன்றது தொழில் ஸ்தானம். அப்ப தொழில் பத்தி கேட்ட கேள்வி சரி அப்படின்னு வருது. சரி, இவருக்கு ஏன் தொழில கரெக்டான நிகழ்வு நடக்கல அப்படின்னு பார்க்கும்போது, கேது பகவான் எங்க இருக்காரு, 3ஆம் வீட்டுல. அதுவே 10ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடா வரும். அப்ப என்ன ஆகுங்க, ஜாதகரே முயற்சி செய்து பிரச்சனையை உருவாக்கிப்பாரு. 3ன்றது கம்யூனிகேஷன், டாக்குமெண்டேஷன், இதெல்லாமே 3ஆம் பாவத்துல காரகத்துவங்கள். இதுபடி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஈவன் இன்றைய கூட 3ஆம் பாவம் தான். அதுபடி பார்க்கும்போது இவருக்கு 3ஆம் பாவம் சாதகம் இல்லாத சூழ்நிலையை காமிச்சது. அதுவும் நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில யாரெல்லாம் அட்வான்ஸ் முடிச்சு உயர்நிலை அந்த ஏட்டு படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மிக துல்லியமா சொல்ல முடியும். இப்போ நானும் ஏட்டு படிச்சுட்டு இருக்கேன், நான் முடிக்க போறேன். அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம அட்சய லக்ன பദ്ധதி இந்த உயர்நிலையில துல்லியமா தெரிஞ்சிடும் எந்தெந்த பாவங்கள் ஜாதகருக்கு பிரச்சனையா இருக்கு, எந்தெந்த பாவகங்களை ஜாதகர் பயன்படுத்த முடியாது, எந்தெந்த பாவகங்கள் மறைமுகமா பிரச்சனை கொடுக்கும். இது மிக துல்லியமா தெரியும். இப்ப நம்ம இந்த சாருக்கு நம்ம வேற எதுவுமே பார்க்கல, தொழிலுக்கு உண்டான பாவகத்தை மட்டும் எடுத்து நம்ம ஆய்வு பண்ணோம். அவர் கேள்வி தொழில் பற்றி தான். அதனால அப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் சாதகம் இல்லாத சூழ்நிலையை காமிச்சது. அதாவது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, வாடிக்கையாளர், பார்ட்னர்ஸு, இதனால அப்புறம் உடல் உபாதைகள், உணவு சரியான உணவு, ஏன்னா தொழில் பிஸ்னஸ்ன்றதுனால மீட்டிங் அது இது முடிச்சு அன்டைம்ல சாப்பிட்றது, இதனாலே உடல் உபாதைகள், இதனாலே ஒரு சில பிரச்சனைகள், அப்புறம் சூழ்நிலை, இதனால பிரச்சனை ஏற்படும். அப்புறம் 11ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட சாருக்கு சாதகமாக இல்லாமல் இருந்துச்சு. அப்போ என்ன ஒன்று, லாபத்தினால பிரச்சனை இல்லை, லாபம் இல்லை அதனால் கடன் ஏற்பட்டு பிரச்சனை போன்ற நிகழ்வுகள்லாம் ஏற்படுது. ஓகே, இப்போ இந்த ஜாதகருக்கு எந்தெந்த பாவகங்கள் ஜாதகர் பயன்படுத்தவில்லை அல்லது பயன்படுத்த முடியாதுன்னு பார்க்கும்போது, அகைன் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பாவம். 2ஆம் பாவம்ன்றது என்னங்க, குடும்பஸ்தானம். குடும்பத்தில் குடும்பம், வருமானம், பேச்சு, இதன் மூலியம் இவர் ஜாதகர் சரியாக ஹேண்டில் பண்ணலை. அதனாலே அவங்க கமிட்மெண்ட்,
பேச்சுன்றது பேச்சுவார்த்தையில் கிளைண்ட்டுகிட்ட கமிட்மெண்ட். சார் இந்த டேட்டில் இந்த டேட்டுக்கு இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுப்பேன், இந்த வேலையை முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் பண்ணுவார். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும். இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவகம் சுகஸ்தானம், வீடு வண்டி இதுலயே கவனம் இருக்கிறதுனால வந்து வருமான சூழ்நிலை இதெல்லாம் கூட ஜாதகருக்கு இருக்கு. அதே மாதிரி 12ஆம் பாவம்ன்றது விரயஸ்தானம், அதுவும் வந்து ஜாதகருக்கு சாதகமாக இல்லை, அல்லது ஜாதகர் வந்து சரியா பயன்படுத்திக்கல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஏதோ நல்லா இருக்கும்னு நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார், ரிட்டர்ன்ஸ் வரும்ட்டு. ஆனால் அது கரெக்டான ரிட்டர்ன்ஸாக வராது. அப்போ என்ன ஆயிடுதுங்க, அது வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுது. அதே மாதிரி தூக்கம் கெடுதல், 12ஆம் பாவம்ன்றது தூக்கம் கெட்டுறதுனால என்ன ஆகுங்க, என்னதான் நம்ம பிஸ்னஸ் விஷயமா அவ்வளோ 1000 மீட்டிங் நாள் பூரா டென்ஷனாக இருந்தாலும் அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், தூக்கத்தில் 2 வகை சொல்லுவாங்க, குவாலிட்டி ஸ்லீப், குவான்டிட்டி ஸ்லீப். நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, கொஞ்ச நேரம் தூங்கினாலும் குவாலிட்டியாக தூங்கணுமா, டீப் ஸ்லீப்புக்கு போனோம்னா, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனோம்னா நம்மளோட மூளையில் உள்ள செல்கள் வந்து புதுப்பிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜாதகருக்கு வந்து கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கல, அதனால் அவருக்கு வந்து புரிய வச்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து மறைமுகமாக வந்து ஒரு சில பாவகங்கள் வந்து பிரச்சனையை வந்து உருவாக்குச்சு. ஏன் எப்படி நடக்குதுன்னு சார் சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம ஒரு சில பாவகங்கள் இருக்கு, இதனால தான் வந்து பிரச்சனை. இதனாலேயும் பிரச்சனை வருமானது நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கும், ஆனால் அதுதான் வந்து பிரச்சனை கொடுக்குது. அது எந்தெந்த பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம். 3ன்றது என்னங்க, முயற்சி ஸ்தானம். அப்போ என்ன ஜாதக தொழில் தொடர்பாக எந்த ஒரு முயற்சிகள் பார்த்தாலும் அது வந்து சரியான முயற்சி பண்ண முடியாது. ஏன்னா டாக்குமெண்ட் விஷயத்தில் வந்து ஒரு சில நிகழ்வுகள் வந்து சாதகமாக இருக்காது. கம்யூனிகேஷன், அதாவது ஜாதகர் ஒன்று வந்து கன்வே பண்ணுவார், எதிரில் புரிஞ்சுக்கிறவங்க வந்து வேற மாதிரி தவறாக புரிஞ்சுப்பாங்க. அதனாலே வந்து தொழிலில் வந்து ஒரு சில ஏற்ற இறக்கங்கள், எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், தன் கீழ் வேலை செய்யும் ஆட்களை வந்து கரெக்டாக அட்மின் பண்ணணும். அதே மாதிரி இன்டர்வியூ பண்ணும்போது சரியான கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணணும். எல்லாத்தையுமே வந்து ஹெச்ஆர்கிட்ட கொடுத்துட்டு நான் அவர் இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணணும்னா அதுவே ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இவருக்கு வந்து நம்ம காலம் குறித்து கொடுத்துருக்கோம். இந்த காலம் அதாவது 30 ஜூன் 2026 வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ அந்த 30 ஜூன் 2026 வரைக்கும் எந்த ஒரு விஷயங்கள், எந்த ஒரு இன்டர்வியூ எடுத்தாலும் சாரே வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகி அந்த கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி 4ஆம் பாவம் வந்து ஜாதகம் வந்து மறைமுக பிரச்சனை கொடுக்குது. அப்போ குடும்பத்தில் உள்ள சுகஸ்தானம், தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, கடன், சுகமாக இருக்கிறதுக்காக கடன் வாங்க நேரிடும். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது இவருக்கு வந்து முன்னாடி செஞ்ச தொழில், செய்த வேலை உண்டான பணமே வந்து வராமல் இருக்கும். ஆனால் வேற ஒரு வகையில் புதுசாக செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் மூலயமா பணம் வரும். அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த முன்னாடி செஞ்ச வேலைக்கு உண்டான பலனை, அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து சார் வந்து வாங்காமல் இக்னோர் பண்ணிடுவார். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. அதான் இந்த பாக்கியமாக இருக்கிறதுனாலே வர வேண்டிய பணத்தை வந்து சரியாக ஃபாலோ பண்ணாமல் விட்டுறது. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 2-2 லட்சம் ரூபாய்க்கு வர வேண்டியது இருந்தால் கூட அது மாதிரி ஒரு 10 ப்ராஜெக்ட், 10 தொழில்னாக்கா 20 லட்ச ரூபா ஆச்சு இல்லைங்களா, அது மாதிரி. அதே மாதிரி பார்த்தா இந்த ஆன்மீக பணி, அப்புறம் இளைய மைத்துனர், தந்தை வந்து சாதகமாக இருக்க மாட்டார், இவைகளால் மறைமுக பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொன்னோம்னாக்க இவருக்கு வந்து இந்த நிலைமை எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஜூன் 2026 மேலே மாற்றங்கள் ஏற்படும் வச்சுங்களா. அதே மாதிரி இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா கிரக வேல்யூ அப்படின்றது பொதுவாக தொழில் பண்ணணும்னா குருவும் சனி பகவானும் நல்ல வேல்யூவில் இருக்கணும், நல்ல நிலையில் இருக்கணும், அதாவது வேல்யூவில். இவருக்கு பார்த்தீங்கன்னா கிரக வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 20% இருக்காரு, சனி பகவான் வந்து 20% இருக்காரு. அதே நட்சத்திர வேல்யூ பார்த்தீங்கன்னா குரு பகவான்ன்றது 20%, சனி பகவான் அப்படின்றவர் வந்து 80% இருக்காரு. சனி பகவான் யாருங்க, கர்மகாரகன், வேலையாட்கள். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா குரு 20% இருந்தாலுமே சனி பகவான் 80% இருக்கிறதுனாலே வந்து இவர் வந்து இண்டஸ்ட்ரீஸ், பெரிய தொழில், ஏன்னா வேலையாட்கள் நல்லா அமைஞ்சிட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நல்ல தொழில் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால்
30 ஜூன் 2026க்கு மேல வந்து இவருக்கு வந்து எல்லா மாற்றங்களும் நல்லபடியாக மாறணும் அப்படின்னா இவருக்கு வந்து முதல் வேலையா இந்த சனி பகவானை வந்து சாந்தப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணுங்க, தனக்கு கீழ் வேலை செய்யும் ஆட்களை வந்து இவர் நல்லபடியாக கவனிச்சுக்கணும். அவங்க கேட்குற உதவி, அவங்க சம்பளமாகட்டும், எந்த ஒரு விஷயமாகட்டும், ஒரு எமர்ஜென்சியில் உதவி கேட்டாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லையா அந்த கடைநிலை ஊழியர்கள், இந்த துப்புரவு பணியாளர்கள், அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சன்மானம், டொனேஷன் மாதிரி இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ண சொன்னோம். அவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு புதன் பகவான் வந்து 80% இருக்கார் கிரக வேல்யூவில். ஆக்சுவலா அப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம், நம்ம அட்சய வாஸ்து இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி நீங்கள் இந்த ஜாதகர் வந்து வடக்கு திசையை வந்து எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்த சொல்லியிருக்கோம். எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், ஒரு கையெழுத்து போட வேண்டியதாக இருந்தாலும், அது வீட்டிலே இருக்கட்டும், ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், வடக்கு திசையை சரியாக பயன்படுத்துகிறார், பர்ஃபெக்டாக பயன்படுத்துகிறாருன்னா இவருக்கு வந்து எல்லா வித விஷயங்களும் சாதகமாக அமையும் அப்படின்றத சொல்லி புரிய வச்சோம். அவருக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தார். இல்லை சார், நானும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு குழப்ப நிலையில் இருந்தேன். நானும் கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனாலும் வந்து ஏன் சரியாக பண்ணலன்னு சரியாக கொஞ்சம் தேக்க நிலை இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆமாம் அப்படியே தான் நீங்கள் சொன்ன 100% அதே மாதிரி இருக்குது. நானும் வந்து சரியான முயற்சி எடுக்கலன்றது தெளிவாக தெரியுது. இனிமேட்டு நான் வந்து மாற்றிக்கிட்டு அதுபடி நல்லா கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் வந்து ஒரு நிகழ்வுக்கு உண்டான காரண காரியத்தோட மிக துல்லியமாக கால அளவுகளோட அற்புதமாக தெரியும். இப்படிப்பட்ட இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேற எந்த விதமான கிரகத்தையும் அடிக்கல, தேவைப்படுற கிரகத்தை மட்டும்தான் நம்ம கட்டத்தில் போட்டு பார்த்தோம். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதியின் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.